நம்ம சேனலில் நீங்கள் வித்தியாசமான கேட்ஜெட் கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உண்மையிலே இது என்ன பண்ணிக்கும், இது மூலிமா நம்ம என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். பாதி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட பேக்கிங் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். கார்ட்போர்ட் பாக்ஸில் இருந்து பிரித்ததுக்கப்புறமா உள்ளாடி இருக்கக்கூடிய பேக்கிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஏர் பபுள் பேக்கில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி ஏர் பபுள் பேக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கொரியர்காரங்க வரும்போது தூக்கி வீசி எரிஞ்சால் கூட உங்களுக்கு எந்த வித டேமேஜும் வராது உள்ளாடி இருக்கக்கூடிய திங்ஸுக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளாடி என்னென்ன திங்ஸ் வருதுன்னா, ஒரு லேம்ப் மேக்னிஃபையர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடலாம். இது நார்மல் லைட் கண்டிப்பாக கிடையாது. அதாவது வீட்டில் உங்களுக்கு டேபிள் லேம்ப் நிறைய இருக்கலாம், இது வேறு மாதிரியான ஒரு லேம்ப், வித்தியாசமான லேம்ப். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவே எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அலுமினியம் அலையில் பண்ணியிருக்காங்க, கூடவே நேர்த்தியான அயனில் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு தேவைப்படும்னா, அது உங்கள் வீடுகளில் சிறிய குழந்தைகளும் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க. இப்போ படிக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் லைட் வச்சுருப்பீங்க. அதாவது டியூப் லைட் இருக்கும், அப்புறம் பல்பு மாட்டியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ளிக்கரிங் ஆகாத லைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃப்ளிக்கரிங்னால் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்ததுக்கப்புறமா லைட் மேலே ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது லைனாக விழும், நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அதாவது அந்த ஃப்ளிக்கரிங் ஆகக்கூடிய லைட்டில் உங்கள் குழந்தைகள் படிக்கும்போது கண்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது அவங்களுக்கு பார்வை ரிலேட்டடாக நிறைய குறைபாடுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த லைட். அப்புறம் வயதானவங்களுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறிய எழுத்துக்கள் அவங்களுக்கு தெரிய வராது, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கட்டும் சொல்லி தான் இந்த லைட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறதும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரியாது, டெமோ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கடைசி உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இனி இந்த லைட் செட்டப்பாக எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன், அதாவது ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இனி உங்களுக்கு இந்த டேபிளில் ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன், அதுக்கப்புறமா டெமோவும் காமிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஆமை எடுத்துக்கோங்க. ஆம்னா ஒன்றும் கிடையாது, அதாவது லைட்டில் வரக்கூடிய மெயின் பார்ட். அதுக்கப்புறம் கிளாம்புக்கு இது கூட தந்திருப்பாங்க, சின்ன ஒரு கிளாம்பு இருக்கும். என்ன பண்ணிங்கன்னா, ஆமை லைட் கிளாம்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு லாக் இருக்கும், ஸ்க்ரூ மாதிரி திருக்க வேண்டியது இருக்கும். திருகினதுக்கப்புறமா ஆமாம் அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கணும். உங்கள் பெல்லத்தை கூட்டி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளாம்பில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது கீழே கொடுத்துருப்பாங்க டேபிளில் ஃபிட் பண்ணுறது மாதிரி. வேணால் இந்த வீடியோ பாருங்கள், எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். அதாவது டேபிளோட கீழ் பகுதியில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே உங்களுக்கு லிவர் தந்திருப்பாங்க. லிவரை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அதாவது டேபிள் அசையாத மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சதுமே உங்களுடைய இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி எண்டு மட்டும் வரும். யூஎஸ்பி எண்டை நீங்கள் பவர் அடாப்டர் மூலிமா டேரெக்டாக நீங்கள் பவர் சோர்ஸுக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத டெமோவே காமிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான், பொறுமையாக பாருங்கள். டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைட்டை நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லைட் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு குள்ளமாக வேணும்னா குள்ளமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஹைட்டாக வேணும்னா ரொம்ப ஹைட்டாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன் வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இனி டெமோவை பாருங்கள். நார்மல் லைட்டில் நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது படிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நேரம் ஒரே பேஜை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும் நார்மல் லைட்டில் படிக்கும்போது. இல்லை உங்களுக்கு தூக்கம் வரலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் ரியல் லைஃப்பில் அனுபவிக்கும் போது தான் அது உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த லைட்டோட பவரை இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி எளிமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் வீடுகளில் இப்போ வயசானவங்க நிறைய இருப்பாங்க. அதாவது 60 வயசு, 65 வயசு, 70 வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
அவங்களுக்கு சின்ன சின்ன எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து படிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லைட்டோட மேல் பகுதியில் ஒரு மேக்னிஃபையர் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த லைட் மேலே, அதாவது மேக்னிஃபையர் மேலே இருந்து அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த டெமோ பாருங்கள். அதாவது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் இந்த லைட்டில் உங்களுக்கு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அந்த மோடை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது 3 மோட்னா வார்ம் மோட் இருக்குது, ஒயிட் மோட் இருக்குது, எல்லோ மோட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், 1 பை 1 சேஞ்ச் பண்ணுறேன். 3 மோடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு 10 லெவல் கொடுத்துருக்காங்க, அதாவது பிரைட்டை வந்து கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும். இப்போது லைட்டோட பிரகாசம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பிரைட்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாக வேணும்னா லெவல்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான். எல்லாமே உங்களுக்கு எப்படி வசதியாக செட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நார்மல் டேபிள் லேம்பில் இந்த ஃபெசிலிட்டி வராது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு எளிமையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த லேம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே கீழே கமெண்டில் தெரியப்படுத்திங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ கேட்ஜெட்டு தவிர, அன்பாக்சிங்கை தவிர உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அத்தியாவசியமாக தேவைப்படுதுங்கிறத சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு கன்சியூமர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா தமிழ் கன்சியூமர் சேனலை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.